ஹேருக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப மெலிசா இருக்குது, நிறைய ஹேர் ஃபால் இருக்குது, பின்னா ரொம்ப திக்காக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜடாமான்சின்ற வந்து ஒரு வேர் கிடைக்கிது நமக்கு. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப வந்து லூஸாக இருக்குது, டைட் இல்லாமல் இருக்குது அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு ஸ்கின்னை டைட் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து பாலோடு மிக்ஸ் பண்ணி வந்து அரைச்சி ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இது கூடவே வந்து நீங்கள் தேனுமே மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின் வந்து நல்ல ஒரு டோன் ஃபேரர் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஹாய் வணக்கம், நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேஸுக்கான டிப்ஸும் ஹேருக்கான டிப்ஸும் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹேருக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப மெலிசாக இருக்குது, நிறைய ஹேர் ஃபால் இருக்குது, பின்னா ரொம்ப திக்காக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜடாமான்சின்ற வந்து ஒரு வேர் கிடைக்கிது நமக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வேரை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆயிலோடு மிக்ஸ் பண்ணி நீங்கள் போடுறதுனால உங்களுக்கு ஹேர் வந்து நல்ல க்ரோத் வந்து வரதை நீங்கள் பார்க்க முடியும். இது கூடவே வந்து நீங்கள் கருஞ்சீரகம், வெற்றி வேர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெகுலராகவே ஹேருக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேர் வந்து நல்லாவே வந்து வளரதை நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ வந்து ஜடாமான்சி நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக வந்து இதை வந்து ஒரு பேக் மாதிரியும் பண்ணி நீங்கள் வந்து தலையில் அப்ளை பண்ணிக்கலாம், ஆயிலோடையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப வந்து லூஸாக இருக்குது, டைட் இல்லாமல் இருக்குது அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு ஸ்கின்னை டைட் பண்ணோம் அப்படின்னா கோரக்கிழங்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் வந்து நமக்கு கிடைக்கும். இதை வந்து ஊற வச்சு நீங்கள் வந்து அரைச்சி ஒரு ஃபேஸ் பேக்காகவும் போடலாம். இல்லைனா வந்து இதை வந்து இழைச்சி நீங்கள் வந்து ஸ்கின்னுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை வந்து ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா வந்து ஒரு ஷேட் வந்து ஃபேரர் ஆகும், நல்லா வந்து பிரைட்டன் ஆகும், ஸ்கின் வந்து பிரிங்கிள்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகிறத வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ்மெரி வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே வந்து நாட்டு மருந்து கடையில் நமக்கு கிடைக்கும். இதை வந்து நீங்கள் வந்து பாலோடு மிக்ஸ் பண்ணி வந்து அரைச்சி ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இது கூடவே வந்து நீங்கள் தேனுமே மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின் வந்து நல்ல ஒரு டோன் ஃபேரர் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஃபேஸுக்கு வந்து நிறைய பேர் வந்து நலங்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்லேயே வந்து கடலை மாவு, பாசிப்பருப்பு, பைத்தம்பருப்பு, ஸோ அது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேன், பால் இதெல்லாம் ஆட் பண்ணி ஃபேஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால ஒரு நல்ல வந்து ஒரு டோன் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறத பார்க்க முடியும். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்து நிறைய ஹேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்கு வேக்சிங் மெத்தடில் பார்த்தீங்கன்னா பூழாங்கெலுங்குன்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். அதை வந்து நீங்கள் இழைச்சிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ரோட்டரி மெத்தட்லேயே நீங்கள் சர்க்குலேட் பண்ணி எடுக்கும் போது நம்ம ஹேர்லாம் வந்து நல்லாவே ரிமூவ் ஆகிடும். இது வந்து ஒரு ஹெர்பலான ஒரு வேக்சிங் மெத்தட் நமக்கு வந்து யூஸ் ஆகுது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆக்னி அப்புறம் பிம்பிள் மார்க்லாம் வந்து நிறைய இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுக்காய் பொடி, ஸோ கடுக்காய் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை இழைச்சி வந்து ரோஸ் வாட்டர் இல்லைந்து நார்மல் வாட்டரில் வந்து அரைச்சி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு பொடியாகவும் கிடைக்கிது நாட்டு மருந்து கடையில், கடுக்காய் பொடின்னு சொல்லிட்டு. இதை வாங்கியுமே நீங்கள் வந்து ரெகுலராக வந்து ஒரு கேர்டோ இல்லை வந்து ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஒரு பேக்காக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வந்து பிளாக் ஹெட்ஸு, ஆக்னியெல்லாம் ரிமூவ் ஆகிறத வந்து நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு நல்ல டிப்ஸோடு உங்களை வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன்.